இன்றைக்கி எங்கள் இஃப்தார் மெனுவில் இந்த சூப்பரான கடல் பாசியை நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, குடிக்க தான் போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் கடல் பாசியை செட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் கடல் பாசியும் சூப்பராகவே செட் ஆகி வந்துடுச்சு. மீன்வெல் பாலை காய்ச்சி ஆற வச்சிருந்தேன். இப்போ இந்த ஆறின பாலில் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, நான் ரோஸ் மில்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணால் கண்டிப்பாக என்ன சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும். அதனால தான். ஸோ இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதால் டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ரோஸ் எசன்ஸ்க்கு பதில் நீங்கள் ரூ அஃப்ஸா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க. பாதாம் பிசின் அண்ட் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த கடல் பாசியை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. அசம்பிள் பண்ணிடலாமா? இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஃபைனாக சாப் பண்ண கடல் பாசி, சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், உங்கள் சில்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற ரோஸ் மில்கையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் கடல் பாசியை குடிக்கிறோன்னு சொன்னேன்னு. ஓகே, இஃப்தார் ட்ரிங்க் பார்த்தாச்சு. ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குட்டீஸ்க்காக எடுத்திருந்தேன் அண்ட் மோமோஸும் எடுத்திருந்தேன். ஸோ சிக்கன் மோமோஸ் தான் எடுத்திருந்தேன். ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஒரு பேட்ச் ஸ்டீம் பண்ணுறதுக்குன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரை பண்ணிவிட்டு மோமோஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன்வெல் ஸ்டீம்டு மோமோஸும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பர்சனலாக ஸ்டீம்டு மோமோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வாழைக்காய் பஜ்ஜியும் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபீஸும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மேக்ஸிமம் இஃப்தார் டைமில் வந்துட்டு நோன்பு திறக்கிற டைமில் நிறைய துவா கேட்டுட்டு நிறைய திக்ர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ எங்களோட இஃப்தார் மெனு என்னென்னு பார்த்துடலாமா? மோமோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வாழைக்காய் பஜ்ஜி, நோன்பு கஞ்சி வந்துட்டு பள்ளிவாசல்லேருந்து வந்துடும். ரோஸ் மில்க், டேட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரோஸ் மில்க்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்